போனாலும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை, சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலனாலும் பிரச்சனை. சரி கூகுளில் போட்டு பார்க்கலாம், சமாதானத்துக்கு வழி தெரியுமா? நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு இது நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேனா இது எப்படி எனக்கு சமாதானத்துக்கு வழி சொல்லும்? இதுக்கே தெரியல சமாதானத்துக்கு வழி. சரி சமாதானத்தை தேடி நம்மளே போகலாம். ரொம்ப தூரம் போவோம், வாட்டர் பாட்டிலு, சாப்பாடு, ரொம்ப தூரம் போவோம். சரி குளிர் எடுக்கும், இப்படி ஷீட் எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சமாதானத்துக்கு வழி யார்கிட்ட நான் கேட்டோம்? ஹலோ, இங்கே யாரோ கண்ணாடெல்லாம் போட்டு நான் உங்ககிட்ட. ஹலோ ஹலோ நிலுங்கோ, சொல்லுங்க கேட்குது. ஃபோனில் இல்லை, ரியலாக பேசுங்கிறேன் நான். அதான் சொல்லுங்க கேட்குது. உங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியுமா? தெரியுமே, கொஞ்சம் சொல்லுங்க கிட்ட. ஸ்ட்ரெயிட்டாக போங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்துக்கோங்க, அப்படியே ஒரு யூடர்ன் போட்டு. சமாதானத்துக்கு வழி கேட்டால் என்னையே தெரிய விட்டாங்களே, என்னத்தை தேடிங்கிறாங்க? ஓ இவங்க கூடனா வீட்டுக்கே தேடின்னு போகிறாங்க. சரி சமாதானத்துக்கு யார்கிட்ட நான் போய் கேட்டோம்? இங்க யாரும் வந்துருக்குறாங்க, எங்க அண்ணன் மாதிரி பக்கத்துக்கு. அண்ணா நிலுவோ, உங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. நீ பேபாவா? சமாதானத்துக்கு வழி கேட்டா பேபான்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன பண்ண? சமாதானத்துக்கு வழி யார்கிட்ட கேட்டோம்? உங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியுமா? யார்கிட்ட நான் போய் கேட்டோம்? இந்த ஊரு ஐயா மாதிரி இருக்கிறாரு, உங்ககிட்ட கேட்டோம். ஐயா நிலுங்கோ, உங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியுமா? தெரியும், கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா போ, சோத்த கை பக்கம் போ, அங்க கொஞ்சம் கூட்டமா இருக்கும். ஏன்? எதுக்குன்னா அது ரேஷன் கடை. ரேஷன் கடையா? சரி சொல்லுங்க. இன்னும் ஸ்ட்ரைட்டா போ, பீச்சை கை பக்கம் போ, அங்க வந்து கொஞ்சம் பார்த்து போ. ஏன்? எதுக்குன்னா அங்க கிணறு இருக்குது. கிணறா? சமாதானத்துக்கு வழி கேட்டீங்க, கிணறு இல்லை. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போனோம்னா நீ கேட்ட சூடான சமோசா இருக்கும். சமோசா இல்லைங்க, சமாதானத்துக்கு வழி கேட்டுங்கிறேன். அதாப்பா நீ கேட்ட சமோசா இங்கதான். சமோசா இல்லை, சமாதானம் வழி கேட்டுங்கிறேன். என்னப்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு மேப்ல உனக்கு போட்டா அதுவே திம்ம கேட்டுட்டு இருக்கிறேன். சரியான காது கேட்காது. யாரும் காது கேட்காதுங்க, நீங்க தான் காது கேட்கல. சமாதானத்துக்கு வழி கேட்டா சமோசா கடை சொல்லிக்கிறேன். என்ன பண்ணிட்டோம் நான் சமாதானத்துக்கு வழி? 6 பேக்ஸ் எல்லாம் யாரோ இங்க வச்சுன்னு வந்துருக்குறாங்க, உங்ககிட்ட கேட்கலாம். உங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியுமா? சொல்லுங்க. துறை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது, அப்பா காசு கொடுத்தாங்க கடைக்கு போனா அப்பளம் வாங்கினேன். அப்பா காசு கொடுத்தாங்க கடைக்கு போனா அப்பளம் காசு கொடுத்தாங்க காசு கொடுத்தாங்க கடைக்கு போனா அப்பளம் வாங்கினா. சமாதானத்துக்கு வழி கேட்டா எப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே, நான் பண்ணுது யார்கிட்ட போயிட்டு நான் சமாதானத்துக்கு வழி கேட்டோம்? யாரோ வந்துருக்குறாங்க. அண்ணா 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 உங்களுக்கு அக்கா உங்களுக்கு வழி தெரியுமா சமாதானத்துக்கு? தெரியுமேப்பா, கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. டிஷர்ட்டு பேண்ட்டு கரெக்டா தைக்குது, கண்ணும் நல்லா தைக்குது, வாயும் கிளீனா தைக்குது, காதும் நல்லா தான் கேட்குது. நிறுத்துப்பா தம்பி, என்னப்பா? எனக்கு நல்லா கண்ணு தெரியும், நல்லா பேசுவேன், காதெல்லாம் கேட்கும். எனக்கு என்ன பிரச்சனை அதை நீ சொல்லு. எனக்கு சமாதானத்துக்கு வழி தெரியலக்கா, சொல்லுங்க. அதுக்கா நீ இவ்வளோ கஷ்டப்படுற?
சரி அப்படி என்ன உனக்கு டென்ஷன் சொல்லு. என் சமாதானத்துக்கே வழி தெரியலக்கா. காத்தாலேயே ஒருத்தவங்க வந்தாங்க, கண்ணு தெரியாதவங்க வந்தாங்க. சமாதானத்துக்கு வழி கேட்டா என்னது வந்துட்டனே நான் சொல்லுது. ஐயோ நான் பண்ணுது காது கேட்காதவங்க. ஐயோ நான் சொல்றேனே வந்துட்டேனே என்ன சொல்லுது. என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எனக்கே தெரியல. சரி விடுப்பா தம்பி, அதுக்கெல்லாம் நீ டென்ஷன் எடுக்காது. உனக்கு சமாதானத்துக்கு வழி வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தப்பா இருக்கு. என்ன பண்ணுக்கா? அதுக்கு நீ ஏசப்பாவை தேடணும்ப்பா. ஏசப்பாவை தேடித்தான் கெச்சிடுமா? நிஜமா கெச்சிடும், ஈஸியா கெச்சிடும். எப்படி அது? நீ டெய்லி ப்ரேயர் பண்ணா, பைபிள் கெச்சாவே உனக்கு சமாதானம் கெச்சிடும். ஆமாக்கா, அதுக்கு போயிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். உங்களுக்கும் சமாதானத்துக்கு வழி வேணும்னா வாங்க, என் கூட ஏசப்பா கொடுப்போம்.